Hi students, in the last class we have seen about the one-way ANOVA test. One-way ANOVA test is more or less the upgradation of independent sample t-test. In the independent sample t-test, we will be using only two independent groups. Here in the one-way ANOVA test, we can use two or more independent groups for analysis. So today we are going to see about the Mann Whitney test. So what is meant by Mann Whitney test? More or less Mann Whitney test and independent sample t-test more or less they are same. So Mann Whitney test is used to compare the difference between two independent groups when the dependent variable is either ordinal or continuous but not normally distributed. So independent sample t-test la pathina dependent variable எப்பவுமே continuous தான், independent variable categorical தான். So Mann Whitney test la enna Mann Whitney test la dependent variable வந்து ஆர்டினலாக கூட இருக்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்டினல் ஸ்கேல்? ஸோ ஆர்டினல் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ பேஸ்ட் ஆன் த ரேங்கிங் வைஸ். ஸோ ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் ரேங்க் கொடுக்குறோம்ல, அந்த ரேங்கிங் வைஸை வச்சு நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ரேங்கிங் அப்படி இந்த சென்ஸ் அப்படின்னா ஒரு ரேங்கிங் இந்த சென்ஸ் ஒரு யார்கிட்டயாவது சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் கேட்குறோம், ஒரு 5 ஸ்கேல் ரேங்கிங்கில் வைக்கிறோம். ஸோ அதுவும் ஆர்டினல் ஸ்கேல் தான். இதெல்லாம் தான் ஆர்டினல் ஸ்கேலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இது கண்டினியூஸாகவும் இருக்கலாம், ஆர்டினலாகவும் இருக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிளாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹைப்போதிசிஸ், அதில் வந்து மீன் மட்டும்தான் இருக்கும் இண்டிபெண்டன்ட் சாம்பிளில், இதில் வந்து மீன் ரேங்க்னு இருக்கும். ஸோ நல் ஹைப்போதிசிஸ் வந்து தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் ரேங்க். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் வந்து தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த மீன் ரேங்க். So problem, a random sample of students from 10th standard is taken in order to measure the performance of the students in the gender wise. So we have taken the marks of 10 male students and 10 female students in order to analyze their performance. So using Mann Whitney test, find whether there is a significant difference between the gender. So இது என்னென்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 மேல்ஸ் 10 ஃபீமேல்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா whether male performance are greater than the female or whether the female performance are greater than the male using the Mann Whitney test. So we will go to the analysis part. ஸோ அனாலிசிஸ் என்னென்னா ஸோ மார்க்ஸ் ஃபஸ்ட் ஒன் டெசிமல் 0 கொடுத்துருக்கேன், நன். அடுத்தது ஜெண்டர், டெசிமல் 0 கொடுத்துருங்க, வேல்யூவில் எப்போவுமே 1 மேல் 2 ஃபீமேல்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா வியூ போயிட்டிங்கன்னா ஜெண்டர் 10 1, ஜெண்டர் 10 2, 10 2 10 1. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அனாலிசிஸ் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 2 இருக்கும், டெஸ்ட் வேரியபிள் ஒன்று, குரூப்பிங் வேரியபிள் ஒன்று. மார்க்ஸ் தான் எப்போவுமே டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும் விச் இஸ் ஆர்டினல் ஸ்கேல். ஸோ ஆனால் ஜெண்டர் வந்து எப்போவுமே இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். வை இட் இஸ் அ கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ பிஃபோர் தட் வேரியபிள் வியூவில் மார்க்ஸுக்கு நேராக மெஷர் வந்து ஆர்டினல் ஸ்கேல்னு கொடுத்துருங்க. இட் இஸ் நாட் ஸ்கேல், இட் இஸ் ஆர்டினல். ஸோ நெக்ஸ்ட்டு டு த நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ். ஸோ மார்க்ஸ் எப்போவுமே டெஸ்ட் வேரியபிள் தான் பிகாஸ் இட் இஸ் டிபெண்டன்ட். பட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஜெண்டர் பிகாஸ் இட் இஸ் அ கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கீழே வந்து டெஸ்ட் டைப்பில் மேன் விட்னி டெஸ்ட் ஆல்ரெடி டிக் ஆகிருக்கும், அது அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிக் ஆகிருக்கு, ஸோ அதனால் வந்திருக்கு. நமக்கு தேவை இந்த 2 மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு மீன் ரேங்க், அதில் வந்து மீன் தான் வரும், இதில் மீன் ரேங்க் வரும். ஸோ மேலோட மீன் ரேங்க் அதிகமாக இருக்குது ஃபீமேல் ரேங்க்கை விட, அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அடுத்தது சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இது அசைம் எக்ஸாக்ட் 2 சேம் தான், 0.037 0.035 அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ போத் ஆர் சேம். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா ஸோ மீன் ரேங்க் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் ஃபஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஒய் மேல் வந்து 13.75, ஃபீமேல் வந்து 7.75. சிக்னிஃபிகண்ட் வேல்யூவோட 0.035, சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இஸ் 0.035 which is less than 0.05. ஸோ 0.05 கீழே இருந்தால் அக்செப்ட் ஆல்டர்னேட் ரிஜெக்ட் நல், 0.05 மேலே இருந்தால் அக்செப்ட் நல் ரிஜெக்ட் ஆல்டர்னேட். ஸோ ஹென்ஸ் வி அக்செப்ட் தி ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் அண்ட் ரிஜெக்ட் தி நல் ஹைப்போதிசிஸ். ஸோ ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ்னா தேர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் த மீன் ரேங்க் ஆஃப் 2 groups. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது மீன் ரேங்க்கில். ஸோ நெக்ஸ்ட்டு
hence male students have shown greater performance than the female students. இதுதான் ஃபைனல் இன்டர்பிரிட்டேஷன். இதில் மொத்தம் ஒரு மெயின் ரேங்க் பார்க்க போகிறோம், அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். இவ்வளோ தான். Mann Whitney test is over. Thank you.